பக்தி பாதை அன்பர்களே, மீண்டும் உங்களையே இன்னொரு பதிவில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலினுடைய வரலாறுகள் பற்றியும் அதோடைய சிறப்புகள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நாம் நம்மளுடைய சேனலில் இப்போலாம் நிறைய கோவில்களுடைய சிறப்புகளும் அதோடைய வரலாறுகளும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் ஒரு பாகமாக தான் இன்றைக்கி வீரபாண்டி, தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவிலுடைய வரலாறுகளும் அதோடைய அதிசயங்கள் பற்றியும் இன்றைக்கி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது தான் இந்த வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவில். இந்த கோவில் மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த ஒரு புனித ஸ்தலம். இந்த ஆலயம் எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா தேனி மாவட்டம் வீரபாண்டி என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் முல்லை பெரியாறு ஆற்றங்கரைக்கு அருகில் அமைந்திருக்கும். இந்த வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் மிகப்பெரிய ஒரு ஆறு அமைஞ்சிருக்கும். அந்த ஆறு முல்லை பெரியாரோட கனெக்டான ஒரு ஆறு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவிலிருந்து போவாங்க. இந்த அம்மன் கேட்டவங்களுக்கு கேட்ட விருப்பத்தை நிறைவேற்றி தரதுனால இந்த அம்மனை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் அப்படின்னு கூறப்படுறாங்க. இந்த கோவிலினுடைய வரலாறுகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஆலயத்தோட வரலாறு அப்படின்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கியது தான் இந்த கோவில். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் இந்த இடத்துல ஒரு தெய்வீக சக்தி இருந்ததாக மக்கள் உணர்ந்திருந்திருக்காங்க. இந்த வீரபாண்டி கோவில் இருக்கிற ஸ்தலத்தில் அந்த சக்தி தான் பின்னொரு காலத்தில் கௌமாரி அம்மனாக வெளிப்பட்டது. கௌமாரி என்பது சக்தியோட ஒரு அவதாரம். அம்மன், முருகப்பெருமான் சக்தியோட வடிவமாக தான் இந்த கௌமாரியை கருதப்படுறாங்க. ஒரு காலத்தில் இந்த பகுதி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நோய் வரப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அதிகமாக இருந்திருக்காங்க. அப்போ அம்மன் இந்த மக்களை இந்த மக்கள் அம்மனை பிரார்த்தனை செஞ்ச போது அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கியதாகவும், அதுக்கு பின்னாடி இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இந்த இடத்துல இந்த ஆலயம் பிரசித்தி பெற்றதாகவும் கூறப்பட்டுட்டு வருது. இந்த அம்மனுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ஆலயத்தில் இருக்க அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அம்மனோட முகத்தில் ஒரு கருணை, அதே சமயம் ஒரு வீர சக்தியை நீங்கள் காணலாம். நம்மளுடைய நோய்கள் எல்லாம் நீங்கும் சக்தி கொண்டவள் இந்த அம்மன் அப்படின்னு நம்பப்படுது. இந்த அம்மனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டி வர்ற பல பேருக்கு இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு அவங்க அந்த கோவிலினுடைய திருவிழா சித்திரை மாதத்தில் 8 நாட்கள் இந்த திருவிழா நடக்கும். அந்த திருவிழா சமயம் மக்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. இங்கே வேண்டுதல் கேட்டால் அம்மன் அது நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படின்றது பக்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இது அந்த தேனி மாவட்டத்தை சுற்றி இருக்க மக்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்குமே இந்த வீரபாண்டி கோவில் திருவிழா அப்படின்னா ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழாவாக தெரியும். இந்த திருவிழாவோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த கோவில் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும். தமிழ்நாட்டிலேயே இந்த கோவில் மட்டும்தான் 8 நாளும் இரவும் பகலுமாக நடைபெறும் ஒரே திருவிழா, சித்திரை திருவிழா. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, நான் முன்னவே சொன்ன மாதிரி தீமிதி திருவிழா நடக்கும், காவடி எடுப்பாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க, ஆடி பாடி அம்மனை வழிபாடு பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விழாவில் கலந்துப்பாங்க. அந்த 8 நாட்களும் இந்த திருவிழா அந்த தேனி மாவட்டத்தையே ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கும். தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய திருவிழாக்களில் இந்த வீரபாண்டி திருவிழா அப்படின்றது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக இருக்கும். நம்ம எங்கேயுமே காண முடியாத ஒரு சிறப்புகள்லாம் கூட இந்த திருவிழாக்களில் நம்ம காணலாம். இந்த அம்மன் மக்களுக்கு அவ்வளோ வேண்டுதல்கள் நிறைவேற்றியதன் காரணமாக இந்த மக்கள் அனைவரும் இந்த அம்மனை தேடி இந்த திருவிழா சமயங்களில் தங்களுடைய நேர்த்திக்கடன்கள் அனைத்தையும் நிறைவேற்றிட்டு போவாங்க. அதே போல் இந்த கோவிலோட அதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போமா. இந்த அம்மனை பற்றி பல அதிசயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இதில் முக்கியமான அதிசயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நீங்கள் கடுமையான நோய்களில் இருக்கீங்க அப்படின்னா இந்த அம்மன்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் குணமாயிரும். அதே போல் நீங்கள் வேலை கிடைக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை இந்த அம்மன்கிட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பலர் தங்களுடைய
வாழ்க்கையில் இந்த அம்மனை வந்து வேண்டிட்டு போனதுக்கப்புறம் நிறைய வந்து மாற்றங்கள் நடந்ததாகவும் வந்து சொல்லப்படுறாங்க. நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து இந்த திருவிழா சமயங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோவிலுடைய சிறப்பும் அதிசயமும். அதே போல் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு அமைதி இருக்கும், ஒரு சக்தியை நம்மளால் உணர முடியும். முல்லை பெரியாறு ஆற்றங்கரையில் இருக்கிற இந்த கோயில் வந்து இயற்கை சூழல் மிகவும் வந்து ஒரு அழகான ஒரு பசுமை நிறைந்த ஒரு சூழலில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கும். அம்மனை வந்து நம்ம போய் பார்த்து தரிசனம் பண்ணும்போதே நம்ம மனசுக்குள்ளே இருக்க கவலை எல்லாமே மறைஞ்சிரும். இந்த அம்மன் வந்து மிகவும் வந்து பிரசித்தி பெற்று அந்த தேனி மாவட்டத்தை சுற்றி இருக்க மக்கள் அனைவரும் இந்த திருவிழாவை வந்து இந்த 8 நாட்களும் ரொம்ப வெகு விமர்சையாக வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. சித்திரை முழுவதுமே அந்த மக்களுக்கு இந்த அம்மனை வச்சு அந்த ஒரு மாத காலமும் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பாக ரொம்ப விசேஷமாக ஒவ்வொருவருடைய வீட்லையும் அவ்வளோ கடன்களும் அவ்வளோ சந்தோஷங்களும் நிறைந்து அவ்வளோ 8 நாட்களும் வந்து இந்த திருவிழா அவ்வளோ வெகு விமர்சையாக இருக்கும். வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் என்பது ஒரு சாதாரண ஆலயம் வந்து கிடையாது. இது ஒரு நம்பிக்கையான இடம். இந்த கோயிலில் நிறைய அதிசயங்கள் இருக்கிற ஒரு இடம், ஒரு சக்தி இருக்கிற ஒரு இடம். நீங்கள் இதுவரை இந்த வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னா ஒரே ஒரு முறை இந்த கோவிலை போய் பார்த்து இந்த அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் இந்த திருவிழாக்கள்லையும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து இந்த அம்மனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு அதிசயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழ்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். நிறைய மக்கள் வந்து இந்த கோவில்களுக்கு போய் குழந்தை வரம் பெற்றிருக்காங்க, தங்களுடைய பிரார்த்தனைகளை அத்தனையும் நிறைவேற்றியிருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த வீரபாண்டி கௌமாரியம்மனுடைய சிறப்புகளை பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பதிவு பண்ணதை ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் ஒரே ஒரு முறை இந்த வீரபாண்டி கௌமாரியம்மன் கிட்ட வச்சுட்டு வாங்க. உங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் அந்த அம்மன் செவிசாய்த்து கேட்பாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.